அன்பான நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களே, மேலும் எனது அருமை நண்பர்களே, தலைவர் சுந்தர் தியாகராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ நான் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் இதை போடணும்னு ஆசைப்பட்றேன். நியோமேக்ஸில் நானும் பாதிக்கப்பட்டவனில் ஒரு ஆள். ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிப்போச்சு. கம்பெனி இந்த பிரச்சனையில் மாட்டி இன்று வரும் நமக்கு என்ன நடக்குது, எப்போ தீர்வு போகுது இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்னு யாரும் தெரியாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேச விரும்புகிறேங்க ஐயா. இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்ல நிலைமையில் இருந்தது. 14 வருடம் சர்வீஸ் இருந்துச்சு, கம்பெனி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கம்பெனியில் ஸ்டடி பண்ணி தான் நான் அந்த பணத்தை நான் போட்டேன். அப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இந்த கம்பெனியை பற்றி என்ன சொன்னார்னா, ஐயா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி அவ்வளோ ஃபண்டு நம்ம கம்பெனியில் இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக போடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. நான் நிறைய பேர்ட்ட விசாரித்து பார்க்கும்போது அப்படி தான் என் சொந்த பந்தங்கள்லேருந்து அனைத்து நண்பர்களும் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி ஒரு முடிவெடுத்து இந்த கம்பெனியில் பணம் போடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கே வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு 3 வருடத்துக்கு முன்னால் ஒவ்வொரு கிராமமாக ஊராக மீட்டிங் போடுவாங்க, கம்பெனியை பற்றி பேசுவாங்க, முதலீடுகளை பற்றி சிவராம சார் பேசுவார், நிறைய பேர் பேசுவாங்க, பாலா சார் பேசுவார். இவங்களெல்லாம் பேசுறதை கேட்டுட்டு நானும் ஆச்சரியப்பட்டு, ஒரு நல்ல கம்பெனி தான் போல அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு வீட்டு மனையை விற்று ஒரு 15 லட்ச ரூபா பணம் நான் போட்டேங்கய்யா. முதல்ல நான் சிபியா தான் சேர்ந்தேன். எல்லாரும் நல்லபடியாக கம்பெனி பற்றி சொன்னதுனால செஞ்சேன் நான். ஸோ ப்ரைவேட் கம்பெனி தான் அப்படின்னு பயப்பட வேணாம், ஏன்னா தைரியமாக இருங்க, இது ஒரு 14 வருஷமாக நல்லா முதலீட்டாளர்கள் நல்ல முதலீடுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுடைய முதலீட்டும் கூடும், நமக்கும் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் தான் நானும் போட்டேங்கய்யா. அப்புறம் மாதம் ஒரு அமௌண்ட்டும் தந்தாங்க, நமக்கு இன்சென்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு முறையில் தான் எல்லாரும் நிறுவன தலைவர்கள்லாம் நம்மகிட்ட மீட்டிங்கில் சொன்னது. ஆனால் நிறைய குடும்பங்களுக்கு இதுதான் மெயின் இன்கம். எனக்குமே கூட இந்த மாதம் 30,000 வந்துட்டு இருந்துச்சு மெயின் இன்கமாக எனக்கு சொல்ல போனால். இதை வச்சு தான் நானும் என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி நல்ல நிலைமையில் போகுது அப்படின்றத தெரிஞ்சு நானும் எஸ்ஹெச் ஆகி இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா முதலீடுகளை நானும் ஈர்த்து கொடுத்தேன். அப்போ ஈர்த்து கொடுத்தப்ப எல்லாரும் என்கிட்ட போட்டவங்கலாம், பணம் போட்டவங்கலாம் கேட்டாங்க, இதுக்கு யார் பொறுப்பு பணத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் தான் பொறுப்பு கம்பெனி பணத்துக்கு, கம்பெனிக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கினேன். எதனால் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாரிச்சம் ஐயாலாம் மீட்டிங் போவோம், நாங்கள் விருந்தினருக்கு அடிக்கடி போகும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், நிறுவனம் உங்கள் பின்னால் இருக்குது, அதனால் தைரியமாக பணத்தை முதலீடை நீங்கள் வாங்குங்க, நியோமேக்ஸ் கம்பெனி இருக்கும்போது கவலைப்படாதீங்கன்னு எங்களை ஊக்க வார்த்தைகள் சொல்லுவார். நான்லாம் மாதம் மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், மாதம் 8,000 ரூபா சம்பளத்தில் வாங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி பாருங்கள் எத்தனை லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் நிறைய ஊக்க வார்த்தைகள்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த மீட்டிங்கெல்லாம் பார்த்து நானும் கவரப்பட்டேன். கம்பெனியில் நிறைய மீட்டிங்ஸ் குற்றாலத்துலாம் அடிக்கடி போடுவோம், அடிக்கடி போயிருக்கேன். அவங்க சொத்து பத்துக்கள்லாம் பார்த்து நல்லா சரி கம்பெனி நல்லா தான் இருக்குது, நம்மளால் 4 பேருக்கு உதவியாகட்டும், நமக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்களும் போட்டோம். ரெண்டாவது இதில் வந்த முதிர்வு தொகை எடுத்து அல்லது கமிஷனையாக இருந்தாட்டும் சரி, இதெல்லாம் நாங்கள் பழையபடி எடுத்து கம்பெனியில் தான் போட்டோமே ஒழிய யாரும் நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு ஓடி போகலாம். இப்போ நாமளே ஒரு கஸ்டமரை சேர்த்து விட்டோம்னா அதுக்கு கம்பெனி கொடுக்குற கமிஷன்னா அது என்னுடைய வேலைக்கு நம்மளோட உழைப்புக்கு தர கமிஷன் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி கிட்டத்தட்ட 14 வருஷமாக நடந்துட்டு இருந்து இப்போ அது மூடி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் எல்லாரும் யோசிச்சோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ் வந்துச்சு, இஓடபிள்யூ போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு, போனதை உடனே அவங்க ரெய்டு விட்டு கம்பெனியை இந்த மாதிரி கேஸ் இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குது? நம்ம இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த முதல்வராகக்கூடிய அவர்கிட்ட தான் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவருக்கு இது தெரியாமல் இவ்வளோ பெரிய கம்பெனியை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, ஈவோட போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எப்படிங்க நடக்கும்? அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு தலைவனாக இருக்கிறவர், நாட்டினுடைய அரசனாக மன்னனாக இருக்கிறவர் ஒரு கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க, அதனால நம்ம நடவடிக்கை எடுத்தால் அந்த முதலீட்டாளர்கள் என்ன பிரச்சனையாகும், அவங்க குடும்பங்கள்லாம் நடுத்தருக்கு வந்துடும் அப்படின்றத யோசனை பண்ணி இந்த வேலையை செஞ்சுருந்தாருனா தான் உண்மையான தலைவர் அவர். கண்டிப்பாக சிஐடி ரிப்போர்ட்லாம் போயிருக்கும். நியோமேக்ஸ் சாதாரண கம்பெனியில் பல மடங்கு பெரிய கம்பெனின்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த கம்பெனி நடவடிக்கை எடுக்கலாமான்னு யோசிச்சு செஞ்சுருக்கணும் ஐயா. அவர் அதை செய்யாமல் விட்டதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியான இந்த ஆட்சி, திமுக ஆட்சி பழையபடியும் தமிழ்நாட்டுக்கு வரவே தேவையில்லை. இது வந்தால் நாமெல்லாம் பாதிக்கப்படுவோம். ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு தான் உட்காந்துருக்கோம் ஐயா. இந்த பணத்தை தொலைச்சிட்டு சொல்லப்போனாங்க ஐயா, என்னுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருக்கவங்க அவங்க ஒரு 5 லட்ச ரூபா பணம் போட்டிருக்காங்க, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க.
டோபி எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க வந்து எனக்கு அயன் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்க கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க கீழ்மட்டத்தில் இருக்கவங்களாம் இந்த கம்பெனியில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பணம் போட்டிருக்காங்க. இப்போ இவ்வளவு பேர் பாதிப்புக்கு காரணம் என்ன? இந்த போலீஸ் எடுத்த நடவடிக்கை, துரித அவசரப்பட்டு எடுத்த நடவடிக்கை. இதன் பின்னால வந்து இந்த ஆளுங்கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்குங்க ஐயா. நான் இது என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, G2 அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. இப்போ பயங்கர பிரபலமா டிவில எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த கம்பெனியே இல்லைங்கய்யா. இது வந்து பியூர்லி ரியல் எஸ்டேட் கம்பெனி. தேனியில எல்லா இடங்களையும், கோயம்புத்தூர்ல எல்லா இடங்களையும் இந்த கம்பெனி இருக்கு. இது வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு பினாமியின் பேர்ல தான் இந்த கம்பெனி நடக்குது. இந்த கம்பெனி வந்து நம்ம நியோமேக்ஸ் சொத்துக்களை வந்து ஆட்டையை போடுறதுக்கு கேட்டதுனால தான், நம்ம நிறுவன தலைவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான், அதை மனசுல வன்மமா வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நம்ம கம்பெனிக்கு எதிராக எடுத்து நம்மளெல்லாம் நடுத்தரவு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது வெளியில நம்ம நிறுவன தலைவர்கள் வரைக்கும் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, பயந்துக்கிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது ஆயிருமோ, கம்பெனிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்றத வெளியில அவங்க ஓப்பனா சொல்ல முடியல. ஆனாங்கய்யா, இப்ப இது வந்து எலெக்ஷன் டைம். இப்ப தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் நமது ஓட்டாளர்கள் கையில இருக்கு. இதெல்லாம் எந்த தைரியத்திலேயே பண்றாங்க அவங்க? அதிகாரன்ற ஒரு தைரியத்துல கையில் இருக்கிறதுனாலதான் எல்லார்ட்டையும் விளையாடுறாங்க. இந்த அதிகாரத்தை மாற்றக்கூடிய சக்தி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது ஓட்டு போடுற நம்மளுடைய மக்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் போயிருக்கிறது நீங்க கணக்கு போட்டோம்னா 65,135 கம்ப்ளைண்ட் போயிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்தாரர்களுக்கும் குடும்பத்துல 4 பேராவது இருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,60,000 ஓட்டு கண்டிப்பா இருக்கு. அப்ப அவங்க சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்தா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஓட்டுக்கே வந்துடும். இவங்க எல்லோருமே அவங்க செய்யக்கூடிய ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னா, இந்த திமுக அரசுக்கு எதிராக வாக்களிக்கணும். வேற எந்த கட்சிக்கு வேணா போடட்டும்ங்கய்யா. அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய தண்டனையா இருக்க முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால தண்டனை கொடுக்க முடியும். அதுக்கு நடுவுல நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும், ஜனநாயக சட்டத்தின் அமைப்பு அந்த மாதிரி. அதனால இதை வந்து இந்த ஆடியோவை நான் உங்கள்கிட்ட போடுற ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன்னா, இது நம்ம குரூப்ல போடுங்க. நம்ம நியோமேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் இதை பார்க்கணும். அவங்கெல்லாம் உண்மையிலேயே பணம் போட்டு பாதிக்கப்பட்டவங்க இருந்தால், மனதளவில் பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி போயிருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. அவங்க எல்லாம் கண்டிப்பாக எதிராக வாக்களிக்கணும் ஐயா. இதுதான் சரியான தருணம். இதை விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பொண்ணான வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த தீய சக்தியான அப்படின்னா உடனே நீங்க வந்து நான் டிவிக்கு ஆள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் சாதாரண பொதுஜனம் தான். ஏன்னா நான் எந்த கட்சியும் சாராதவன். எந்த கட்சிக்கு வேணா அவங்க ஓட்டு போடட்டும். ஆனா திமுக திரும்ப இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கய்யா. கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு நடுத்தூருக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனி வந்து எப்படி நமக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு. வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிராம் நகையை கூட எடுத்து கொண்டு போய் கம்பெனியில் போட்டு எல்லாரும் போட்டாங்க. LIC பாண்டை கூட எடுத்து கொண்டு போய் போட்டு பணத்தை கன்வெர்ட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்படிதான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. தங்கத்துல போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், இதுல போட்டா என்ன கிடைச்சிருக்கும், பாண்ட் ரியல் எஸ்டேட்ல போட்டா உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து நம்ம நிறுவனம் வந்து நமக்கு ஏகப்பட்ட நல்ல கவர்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் கூறிதான் நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நாமளும் அதை நம்பி எல்லாரும் போட்டோம். இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கும், எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டோம். பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நம்ம போட்டு இன்னைக்கு எல்லாரும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் நம்ம நிறுவனம் ஒரு காரணமா இருந்தாலுமே கூட இதுக்கு அரசாங்கம் மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா அந்த ஒரு அரசுல வந்து இருக்கக்கூடிய குடிமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட குடிமக்கள் வந்து பாதிக்கப்படாம ஒரு அரசாங்கத்தை செய்வனே உண்மையான நிரந்தரமான நல்ல தலைவனா இருப்பான். அதுதான் வந்து வள்ளுவரும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாரும் பாருங்க. நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட வாத்தியார்களே கிட்டத்தட்ட 1,700க்கு மேல இருக்காங்க டீச்சர்ஸை. அதெல்லாம் அதனுடைய பெனிஃபிட்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பூரா போட்டு ஏமாந்துருக்காங்க. படித்தவங்க தான் நிறைய பணம் போட்டு இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்களை கூட இழுத்து விட்டாங்கய்யா. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கம்பெனி இந்த மாதிரி சட்ட சிக்கல் போச்சுன்னா கம்பெனிலேருந்து எந்த காலத்தில் கொண்டு அவங்க செட்டில்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. எந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியா ஃபுல் ஒயிட் மணியில் பண்ணுறாங்க. இன்னைக்கு MSTCயில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஏலமே போகாது. என்ன காரணம்னா பூரா ஒயிட் மணியில் கட்டி யாரையும் அந்த காலத்தில் ரியல் எஸ்டேட் எடுப்பாங்க. 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஒயிட் மணியில் கொடுக்கணும். அதுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பாண்ட் பேப்பர் வாங்கணும். அதை கணக்கு காமிக்கணும். ஐடியில் யார் வாங்குவா ரியல் எஸ்டேட்டில்? கண்டிப்பாக இது போகாது. எல்லாருக்கும் தெரியும் இது ப்ராக்டிக்கலி இஸ் நாட் பாசிபிள். ரெண்டாவது வந்து கண்ணிலேயே பார்க்காம லேண்டை எப்படி வரும் வெப்சைட்ல பார்த்து லேண்ட் யார் வாங்குவா? நீங்களே இருக்கீங்க, ஒரு 10 லட்ச ரூபா இடம் வாங்கணும் போனால் 10 தடவை நேரில் போய் பார்ப்பீங்க. பார்த்த பிறகு தான் வாங்குறதா இல்லையான்னு சொல்லி முடிவே பண்ணுவீங்க. ஸோ இந்த நிலைமை, இந்த சட்ட சிக்கல்கள் ஏற்படுத்தி விட்டது இந்த அரசாங்கம் தான் காரணம். என்றைக்குமே நீதிமன்றத்தில் போய் ஒரு காலக்கு அவ்வளோ சாதாரணமாக நம்ம இந்தியாவில் அது தீர்வு கிடைச்சி எல்லோரும் பயனடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 555 கம்பெனி தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றீங்க. கிட்டத்தட்ட நம்ம கம்பெனி அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான நிலைமையை கொண்டு வந்தது இந்த திமுக அரசு தான். அதனால இந்த பாதிக்கப்பட்ட அனைவரும், நம்ம நியோமேக்ஸில் பணம் போட்ட அனைவரும் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது தயவுசெய்து குரூப்பில் போட்டு நீங்கள் வந்து இதை வந்து சொல்லணும். இந்த கருத்துக்களை, நேர்மையான கருத்துக்களை முன்னெடுக்கணும். இந்த கம்பெனி பழையபடி மீள்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா
ஒரு கம்பெனி நடக்கிறதே ட்ரஸ்ட் பேஸில் தான். நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா எப்படி பண்ணியிருந்தோம்? ட்ரஸ்ட்டு தான். எல்லாரும் சொன்னாங்க கம்பெனி நல்ல கம்பெனி, நம்ம முதலீடுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு தான் நம்ம கம்பெனி எல்லாரும் பணம் போட்டோம். இந்த ட்ரஸ்ட்டே போயிடுச்சு. 3 வருடங்கள் ஆகி போச்சு. இனிமேல் எப்படி இன்னொரு கவர்மெண்ட் வந்தாலும் சரி, வேற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பழையபடி நியோமேக்ஸ் எந்திரிச்சு வந்து கம்பெனி நடத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா மக்கள் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இனிமேல் பட்டு. எல்லாருக்கும் போச்சு, ட்ரஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தைரியமாக ஒரு முடிவு எடுங்க. அப்பதான் நம்மளால வந்து இதுலேருந்து தப்பிக்க முடியும். தயவு செய்து அதனால ஏகப்பட்ட பேர் நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கீங்க. எங்க போனாலும் அரசாங்க டிபார்ட்மெண்ட்ல போனா நமக்கு எந்த பர்மிஷன் கொடுக்கறதில்ல. ஒரு உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னா போலீஸ்காரங்க பர்மிஷன் கொடுக்கறதில்ல. எந்த ஒரு போராட்டம் பண்ணா போலீஸ்காரன் தர்றதில்ல. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் கையிலையா இருக்கு கண்ட்ரோல்ல? திமுக அரசு கையில தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. அதனால கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக தோற்கடிப்பு தான் நியோமேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொருடைய முக்கிய நோக்கமா இருக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.